We are Vision Care, Sri Lanka's pioneer eye care company. We as a Tamil lived with fear. The greatest day I thought is 2009 in my life. I thought in this country we can go without fear. யுத்தம் நிறைவடைந்த 2009ஆம் ஆண்டிலேயே நான் பெரும் மகிழ்ச்சியை உணர்ந்தேன். அச்சமின்றி வாழ முடியும் என அப்போது எனக்கு தோன்றியது. ஆனால் அண்மையில் நடைபெற்ற சம்பவங்களினால் நாம் மீண்டும் அச்சத்தின் வசப்பட்டிருக்கின்றோம் என இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரன் தெரிவித்துள்ளார். வியட்மக அமைப்பின் வருடாந்த கூட்டம் கொழும்பு சங்கரிலா ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகளே அவர் இவ்வாறு தெரிவித்தார். My vote for him only. See, I will see, that's what I told. Whoever you going to choose as a leader or MP or anything, he's a leader, no? In your constituency, is a MP, he's a leader that he has to look after the problems. தலைவர் என்பவர் முன்னுதாரணமான ஒருவராக இருக்க வேண்டும். வெறுமனே வாய் வார்த்தைகளை மாத்திரம் கூறுபவராக இருக்கக்கூடாது. வாய்ச்சொற்கள் கூறுவதற்கு நன்றாக இருக்கும், எனினும் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதே மிகவும் முக்கியமானதாகும். அவ்வாறாயின் மாத்திரமே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். நானும் அத்தகையதொரு நபரே. நாட்டின் தலைவர் மிகவும் தெளிவானவராகவும் தீர்மானம் மேற்கொள்வதில் திறனுடையவராகவும் இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு தலைவரே தற்போது நாட்டிற்கு தேவை என்று கருதுவதால் அத்தகைய ஒருவருக்கு நான் என்னுடைய முழுமையான ஆதரவை வழங்குவேன். We lived in this country with fear. Fear. You haven't, some people would have known what is fear. I knew fear when in Pakistan, when you're getting shot at you. What is that 2 seconds of fear? Our army people went on fear going into the board. Nobody would have they realized how difficult the soldiers. நான் ஒரு தமிழர். நாங்கள் இந்நாட்டில் அச்சத்துடனேயே வாழ்ந்தோம். எங்கு பலருக்கும் அச்சம் என்றால் என்னவென்று தெரியாது. 1977ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அப்போது நாட்டில் பல வீடுகள், கடைகள் எரிக்கப்பட்டன. எனது தந்தையின் உடலில் 12 இடங்களில் காயங்கள் ஏற்பட்டன. அப்போது என்னுடைய உறவினர்களின் பெரும்பாலானவர்கள் இந்தியாவிற்கு சென்று விட்டனர். எனினும் நான் இலங்கையன் என்ற வகையில் வேறெங்கும் செல்வதற்கு விரும்பவில்லை. அப்போது அரசாங்கத்தின் மீது தவறுகள் இருந்தன. விடுதலை புலிகளின் மீதும் தவறுகள் காணப்பட்டன. Time, government what they did is wrong. Then LTT was wrong. ஆனால் இறுதியில் என்ன நேர்ந்தது? இரு தரப்பிற்கும் இடையில் அப்பாவி பொதுமக்கள், தமிழர்கள் மாத்திரமல்ல அனைத்து தரப்பிலிருந்தும் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக உணர்ந்தது 2009ஆம் ஆண்டிலேயாகும். இனி இந்நாட்டில் அச்சமின்றி வாழ முடியும் என்று அப்போது எனக்கு தோன்றியது. ஆனால் அண்மையில் நடைபெற்ற சம்பவங்களினால் மீண்டும் நாம் பயத்தின் வசப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பை வழங்க தகுந்தவர்கள் என்ற அடிப்படையில் எதிர்வரும் தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. அவ்வாறானதொரு தலைவருக்கே நான் வாக்களிப்பேன் என தெரிவித்தார். That kind of a figure we should have a leader. Then he has to have the right support. விஷன் கேர், நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை.